சொன்னேன். சரிப்பா ஓட்டிப்பா அப்படின்னு சொன்னாங்க. ஹலோ, நான் வட்டச்செயலாளர் வண்டுமுருகன் பேசுறேங்க. நான் சதுர செயலாளர் சந்தமுருகன் பேசுறேன். ஹலோ, நீ ஆட்டோ இருக்குன்னு சொன்னேன் வாடகை. நான் கேட்டு சொல்றேன். ஆனா வண்டி வந்து ரொம்ப ஸ்பீட்டா வரும். என்னென்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. வண்டி எந்த ப்ராப்ளம் வரக்கூடாது. வண்டி அவங்க எப்படி தராங்களோ அப்படி கொடுக்கணும் வண்டி. நீ நான் சொல்றேன். அப்ப அப்ப சரி, இப்ப வரும்போது என்ன இருக்கும் எனக்கு என்னடா தெரியும். 200 ரூபா வாடகை. ஆமா சரிங்க சார். எந்த ப்ராப்ளம் வரக்கூடாது வண்டியில. அவங்க கூட சொல்லி கூப்பிட்டு வந்திருக்கோம். நான் வந்து பேசுறேன் அவர்கிட்ட. சரிப்பா, சொல்லி கூப்பிட்டு வந்துடுறேன். ஃபோன் பண்ணுறேன். என்னவா இருக்கும்? என்னவா இருக்குமா? என்னவா இருக்கும்? இல்லை, போய் ஸ்பீக்கரில் போட்டுது. பார்த்துக்கலாம் வாங்க. கொஞ்சம் பயமாக தான் இருக்கு. இதுக்கப்புறம் இன்னும் பயங்கரமாக இருக்கும். என் நம்பிக்கையில் தான் அவனை கொடுத்துக்கிறது வண்டியை. நம்ம குடும்பத்துக்கு கௌரவம் தான் முக்கியம். கீழே ஏதோ பர்பி கிடக்குது. ஓப்பனிங்ல எவ்வளவு கம்பீரமா இருந்தியோ அதே கம்பீரத்தை. சரி போடலாமா? போடலாம். பாய், எனக்கா நீ இவ்வளவு கஷ்டப்படுற, உனக்கு நான் பதிலுக்கு எப்படி? ஆளே இல்ல பெல்லு. இந்த ஸ்பாட்டுக்கு நீ வந்த அது உனக்கு அசிங்கம். என்னன்னு சொல்லு. ஆள் யாருன்னு மட்டும் சொல்லுப்பா. சரிப்பா, நான் அனுப்பு. ஏன்னா எப்ப பார்த்தாலும் நம்ம கிட்டே ஒரு ராவுகாலம் வந்து வம்புடுத்துக்கிட்டு இருக்கு. ஆட்டோ சொல்லியிருந்தேன். ஆட்டோ சமாளிக்க முடியுமான்னு கேட்டு சொல்லு. சொன்னானே. அப்புறம் பேசலாம். யார் இப்போ ஓட்டுறது? இதுதானா? கரெக்டாக ஓட்டிக்கியா? ஓட்டிக்கோங்க. வண்டி ஓட்ட தெரியுமா உனக்கு? தெரியும். பேசுறது ரகமா பேசுறிய. அணிவுனே ஓவர் ஆட்றானே. இல்லைண்ணா. சரி, இதான் ஆட்டோ, பார்த்துக்கோ. ரொம்ப ஜாஸ்தி பொண்டாடி செருப்பால் அடிப்பானே. நல்ல பச்சை வாங்குறதுக்கு 4 செருப்படி வாங்கி போனா என்ன தப்பு? அது நோட்டு இது நோட்டு அதெல்லாம் கூடாது. அவன் தெரியல கட்டிடுறேன் போதுமா? அப்படி எனக்கு அதான் கரெக்டாக வந்துடணும். எனக்கு இப்போ ஜோரம் வாங்கிது. நான் வண்டி நிற்க வச்சிட்டேன். நீங்க நான் மத்த சைடுமா தமிழ கட்சி கட்சியா பேசுறீங்க. செம ஃப்ளோவா பேசுறீங்க. அதெல்லாம் என்கிட்ட இருக்கக்கூடாது. சொன்னாரா? டோட்டலா சொன்னானா? பார்த்துக்கோ, இதான் வண்டி. பார்த்துக்கோ, இதான் இருக்கிறது. இப்போதான் ஒரு வண்டியை கொடுத்து வச்சுட்டேன். இந்த வண்டி அவ்வளவுதான் போகும். இதுக்கு முன்னே வந்திருந்தா அந்த வண்டியை கொடுத்துருப்பேன். இப்போ பார்த்துக்கோ, இந்த வண்டி இருக்கு. இது என்ன ஃபயர் இன்ஜினா? காரு தான். கரெக்டாக நீ பார்த்துக்கோ. அதுக்கப்புறம் நீ தானே எடுத்து கொடுத்தீங்க. என்ன இப்படி இருக்கு அப்படி இருக்கா? நீ பார்த்துக்கோ ஒரு முறை. இவ்வளவு பேரை விட்டுட்டு உன்னை மட்டும் கண்டிச்சு கூப்பிடுறாங்களா? போய் கிட்ட நின்னு பேசி முடிச்சு கொடுங்கண்ணே. பாரு, நீயும் பாரு. ஆள் ஒரு மார்க்கமா இருக்காங்க. போ பார்த்துட்டு செத்துருவாங்க. செட் ஆயிருவாங்கப்பா. சீப் இல்லையா? சீப் எல்லாம் இல்ல சார். ஏமா ஃபாரின்காரங்க ஒரு சீப்பு கூட வரல. எல்லாம் ஓகே தான். நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல, யார் தும்புக்கும் போறது இல்ல. நம்ம உண்டு, நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது. ஒரு நிமிஷம் இருக்கு. என்னடா ப்ராப்ளம் வந்து கொஞ்சம் வண்டி எடுக்கு. அண்ணா கொஞ்சம் வாங்கண்ணே. முத்தை திரு பக்தி திருநகை அத்திக்கிற சக்தி சரவண இல்ல மலாலே, இன்னும் கொஞ்சம் போடுப்பா. ஐயோ இல்ல மலாலே. ஏமாத்தி பாக்குறீங்க? என்ன ஏமாத்து? இவ்வளவு நல்லா
நான் வா போலாம். சபா இப்பவே கண்ணை கட்டுது. டேய் என்னடா நான் மாட்டி விட்டு போறேன். வண்டி நான் தள்ளி போய் ஸ்டார்ட் பண்ணுமா? ஸ்டிக்கர் எங்கனா? மாட்டிக்கினாரு ஒருத்தர் இவரை காப்பாத்தணும். ஏன் இப்படி பாக்குறாரு? இந்த கிக்கரை நான் தள்ளி விட்டு போலாமா? தயவுசெய்து அமிதாப் மாமா மேல மட்டும் கை வச்சிடாதீங்க. நீங்க அடிச்சதுக்கு அப்புறம் வேற எவன் அடிச்சாலும் அதை தாங்கக்கூடிய ஒரு சக்தி வந்துருச்சு.